இங்க போலீஸ் செலக்ஷன்ல ஒரு ஆபீசர் இருந்துட்டு துப்பாக்கியை வச்சு உங்களை யாராவது தாக்குனாங்கன்னா அந்த துப்பாக்கி ஓட்டைக்குள்ள விரல விட்டுருங்க அப்படிங்கிறாரு. இதை கேட்டு அங்க இருக்கிற எல்லாருமே உளுந்து உளுந்து சிரிக்கிறாங்க. ஆனா அந்த ஆபீசர் இதுக்கெல்லாம் கோவப்படாம துப்பாக்கிக்குள்ள பிரஷர் இருக்கும், நீங்க கையை வச்சிட்டீங்கன்னா அந்த பிரஷர் வெளியே வராது, அதனால தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறாரு. இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் இந்த முன்னாடி இருக்கிற 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால இந்த ஆபீசர் கோவம் வந்து ஒருத்தரை மட்டும் எழுப்பிட்டு நீ போய் துப்பாக்கி எப்படி அப்படிங்கிறாரு. அவர் வந்துட்டு துப்பாக்கியை சுடுறதுக்கு ரெடியா இருக்கான். ஆனா அந்த ஆபீசருக்கு வந்துட்டு ஒரு பதட்டமாவே இருக்கு. அதனால இன்னொருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் அவனை எழுப்பிட்டுறாரு. துப்பாக்கியில விரல விட்டு ரெடியா நின்னுட்டு இருக்கான். இவன் பாத்தீங்கன்னா கரெக்டா சுட இவனுக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே ஆகல. இந்த எதிர்க்க சுட்டால அவனுக்கு தான் டேமேஜ் ஆகுது. டெஸ்ட்ல என்ன கலரை காட்டுறாங்களோ அதை கரெக்டா சொல்லணும். இவனுக்கு பாத்தீங்கன்னா கலர் பிளைண்ட்னஸ் பிரச்சனை இருக்குது. வாய்க்கு வந்தபடி ஏதாவது ஒரு நம்பரை சொல்றான். அந்த நம்பர் பாத்தீங்கன்னா கரெக்டா தான் இருக்குது. ஆபீசருக்கு இன்னும் மேல சந்தேகமா தான் இருக்கு. அதனால ஒரு தக்காளி சாசம் முன்னாடி வச்சுட்டு இது என்ன கலர்னு கேக்குறாரு. ஆபீஸ் அசந்த நேரமா பார்த்துட்டு டக்குன்னு இதை எடுத்து குடிச்சு பாத்துறான். குடிச்சு பார்த்துட்டு டேஸ்ட்டை வச்சு சொல்றான் இது ரெட் கலர்ல இருக்கு அப்படின்ட்டு. ஏமாத்தி இந்த டெஸ்ட்ல இவன் பாஸ் ஆயிடுறான். அடுத்த என்னன்னு தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.